ஹலோ மாமனே ஒன்ன தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினாம் பொருத்தி மாறா போனேனே. டேய் என்னடா மாமா குட்டி என்ன விட்டு போக. பாடுறது கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் நான் பாடுறதை விட அந்த பேரு கேவலமா இருக்குடி. மாமா குட்டி உன் எக்ஸ் தானே? அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறா, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறா. அப்பா ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு பேசிருப்போம்டா. நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? அது நடி குட்டியில 4 வயசு மாமா குட்டியா. அவன் மாமா குட்டியா? அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சனப்பண்ணி மாதிரி இருக்காண்டி. இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? தட்ஸ் மை பாஸ்ட். தட்ஸ் மை பாஸ்ட். அது பாஸ்டா இருந்தா ஓகே நிக்கிதா. பிரசன்ட்ல ஏன் வர? எனக்கு இப்ப அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லடா. ஏன் இல்லாம தான் அந்த மாமா குட்டின்ற செல்ல பேரை இன்னும் மாத்தாம அப்படியே வச்சிட்டு இருக்கியா? ஏய் அவனை நினைச்சா தானடா மாத்துறதுக்கு. அவன் கான்டாக்ட் பக்கமே போறது இல்லடா. அவனை பத்தி நினைக்கவே மாட்டேன். இல்லடா. அவன் கான்டாக்ட் பக்கமே இல்ல 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 இல்ல. நிக்கிதா பொய் சொல்லாத நிக்கிதா. அசிங்கமா பொய் சொல்லாத. நீ அவனோட டிரைவ் போயிருக்க நிக்கிதா. ஏய் திடீர்னு ஃபோன் பண்ணி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், கொஞ்சம் வெளியில் வரியான்னு கூப்பிட்டான். எனக்கு கஷ்டம்னு இருக்கும்போதெல்லாம் அவன் தான் கூட இருந்திருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக போனேன். எங்களுக்கு ஸ்ரீராம் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அப்போது திடீர்னு ஒரு செகண்ட் உன் ஃபேஸ் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே வண்டியை திருப்புன்னு சொன்னேன். அவன் தான் கல்பாக்கம் வரைக்கும் வந்துட்டோம், பாண்டியில் சன்ரைஸ் பார்த்துட்டு போகலான்னு சொன்னான். இட் மேட் சென்ஸ். சரி ஓகேன்னு சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். வேற எதுவும் நடக்கலடா. ஹலோ கல்பாக்கம் வரைக்கும் வந்துட்டோம், பாண்டி போயிடலாமாவா? அப்புறம் என்ன பாண்டி வரைக்கும் வந்துட்டோம், ரூம் போடலாமான்னு கேட்டானா? சி ஜஸ்ட் டிரைவ் போனோம், திரும்பி வந்துட்டோம். வேற எதுவும் நடக்கல. நிக்கிதா இது உன் அத்திமரோட பசங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இவங்க நைட்ல பாண்டிச்சேரி வரைக்கும் அவங்க எக்ஸோட போவாங்களாம், ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். என்ன உருட்டு உருட்டு? பிரதீப் நான் மறைக்கணும்னா ஃபுல்லாவே மறைச்சிருப்பேன். போகவே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு தெரியும். நீ இது வரைக்கும் சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன், நம்ம பண்ண போறது தான் ஃபர்ஸ்டா இல்ல? பிரதீப் சத்தியமாடா இப்படி அசிங்கமா கேட்காதடா. நிக்கிதா நீ பண்ணியிருந்தா எந்த தப்புமே இல்லை நிக்கிதா. ஆனா பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்ற பத்தியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு. ஏதாவது நடந்தா தானடா ஒத்துக்கிறதுக்கு. ஒழுங்கா பேசதும் புரியல.